ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் தெளிவதாகவே ஏழ்நிலை கம்பம் என்று உன்னில் தெளிந்திட. தெளிவதாகவே ஏழ்நிலை கம்பம் என்று உன்னில் தெளிந்து இட. சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் வந்து செல்வ சம்பத்தும் உண்டாகுமே. சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் வந்து செல்வ சம்பத்து உண்டாகுமே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு, இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி, வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குருபெருமான், திருமறை குருபெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார், இல்லாட்டால் என்னூல் பார் சொல்லும். நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான். நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே உன் ஆசான். மறைமொழி மாந்தரே உன் ஆசான். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள், ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே உன் ஆசான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் பரிசுத்த ஆவியாக அந்த வான்கண்ணி பிரார்த்தவத்தில் அமர்ந்து நமக்கு எல்லாண்டு எண்ணாயிரத்தாண்டு எவ்வேத ஆசானுமாக அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க. அன்றைக்கு அந்த விதிவேசம் பூண்டு தூல திருமேனியில் அவர்கள் விளங்கி கொண்டு அந்த வேதமாகிய அருள்வர்ஷிப்பை வழங்கினார்கள். இன்றைக்கு அந்த சைவ திருமேனியில் நம் குல தெய்வம் சைவ திருமேனி சுருதி பெருமான், அந்த சைவ திருமேனியாக, அந்த சுருதியாக, அந்த கிரந்தமாக, ஆகமமாக, ஏடாக, திருவேதமாக, திருமறையாக, நூலாக, வேதாந்தமாக இருந்து விளங்கி கொண்டு அந்த அருள்வர்ஷிப்புக்களை வேதத்திற்கு, வேத வாசகத்திற்கு வரும் உலக மக்கள் எல்லோருக்கும் அவர்கள் எல்லோருக்கும் அந்த தெல்லிய பேரறிவு ஞானத்தினை அளந்து கொண்டிருக்கும் கஜானாவினை உடைய கர்த்தராக அவர்கள் நமக்கு என்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியாக திருமறை குருபெருமானாக
சைவ திருமேனி சுருதி பெருமானாக, வேதம் ஆசான் திருமேனியாக அவர்கள் என்றென்றைக்கும் நமக்கு என்றும் உள்ளவர் அல்லவா. அந்த என்றும் உள்ளவர் நமக்கு இப்படி விளங்கி கொண்டு திருவேதமாக விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக நம்முடைய 4 வேதங்களிலிருந்து மட்டும் மெய்வழிச்சாலை பொன்னரங்க தேவாலயத்தில் படிக்கப் பெறுகின்ற 4 நமது மெய்வழி வேதங்கள் 4 வேதங்களிலிருந்து மட்டும் எடுத்து ஒவ்வொன்றாக பகிர்ந்து வருகிறோம். அப்போது அந்த என்றும் அழியாதது அது இறைவனுடைய வேத வாசகம், நமது தெய்வம் அவர்களின் மௌனதாரை. அதை தான் முதல்ல அந்த வரிசை எண் 1 பார்த்தோம் அல்லவா, படித்து தரிசனை செய்தோம். அப்போ இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும், இது என் மௌனதாரை, இது என் வார்த்தை நாங்கள் வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தையை நான் மௌனதாரையாக எடுத்துக்கொண்டேன். அப்போ அந்த வார்த்தை அழியாது நிச்சயம். ஏன்னா நமக்கு அந்த உத்தியை எடுத்து கொடுக்குறாங்கல்லவா, நமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய திருவார்த்தையே மௌனதாரை என்று நமக்கு 267வது திருவாக்கியத்தில் அந்த திருவார்த்தைக்கு மாறியதன் நாமமாக மௌனதாரை என்று எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போது அந்த அழியாதது அந்த மௌனதாரை என்றென்றைக்கும் அது ஓசையாக, ஓசை ஒளியெல்லாம் ஆனவரே ஒத்தையாய் என்னாலும் உள்ளவராக, அந்த என்றும் உள்ளவர் அந்த அழியாத பொருளாக, அது வேத வாசகமாக, அது என்றும் அழியாதது, அது என்றும் மாறாதது, அது என்றும் வாடாத அந்த வாசகத்தினை நமக்கு எடுத்து வழங்கி வச்சிருக்காங்க. அப்போது அதனுடைய சிறப்புகளை நம்முடைய வேதமாமறைகளிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து பங்கி கொண்டு வருகிறோம். அப்போ இந்த பதிவிற்காக நான் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து மீண்டும் ஒரு வாசகத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த இடத்துல அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது, அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு தெய்வம் அவங்க அற்புதமாக திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 226 இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அதிசயமாக அற்புதமாக அந்த பரிணாமத்தை அற்புதமாக எடுத்து அந்த அருளுரிசிப்பை எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ அது என்ன என்பதை படித்து மிக மிக எளிமையாக படித்து தரிசனை செய்யலாம். அப்போது அது வாய்விட்டு போக முடியாத அந்த மாறாத தரிசனை, அப்போ அதை படித்து தரிசனை செய்யலாம் அல்லவா. அப்போ இதெல்லாம் நம்ம நெடுக பேசியிருக்கோம். அப்போ பரிசு குருவே மறையின் தரிசனை பன்னுருவாக, அந்த தரிசனை அது மறையின் தரிசனை, அந்த பரிசு குரு அது பன்னுருவாக அவங்க விளங்கி கொண்டு அந்த திருமறையாக அந்த தரிசனையை நமக்கு அந்த வேத வாசகமாக திருமறையின் வாசகமாக எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போ அது என்ன என்பதை படித்து தரிசனை செய்யலாம். அப்போ இந்த பகுதியானது நமக்கு திருவருட்குறள் 226 பக்கம் எண் 157வது பக்கத்தில், பழைய அச்சு நூல் 157வது பக்கத்தில் இந்த என்றும் அழியாதது அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. அது என்ன என்பதை படித்து தரிசனை செய்யலாம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 226 பக்கம் எண் 157 பழைய அச்சு நூல். இவர்கள் இந்த பாடுபட்டு அவஸ்தைப்பட்டு அதிசய பொருளாகிய நித்தியத்தை தேடாமல் ஆபத்தையே சம்பாதிக்கிறார்கள். இவர்களை ஆபத்திலிருந்து மீட்க உதவி செய்ய வருகின்றவர்களையும் சீச்சி கழிக்கின்றார்கள். அதோடு மட்டுமா, அந்த செம்மல்களை அவமானம் வேறு செய்கின்றார்கள். இறைவன் செய்த நன்றியை மறந்துவிட்டு அதை நினைத்து கூட பார்க்காமல் அவர்களுக்கு கொக்காணி காட்டுகிறார்கள். ஆடு கொடுத்தவனுக்கு மசுறு கூட கொடுக்கவில்லை, ஆனால் யமனாகிய விரோதியின் கையில் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். நாம் வந்தது அழியாத நித்திய வாழ்விற்கு என்ற நினைப்பே இல்லாத எட்டாத எல்லையில் அவர்கள் இருக்கிறார்கள். மேற்கொண்டு அதற்கு மாற்றமான நித்திய அவஸ்தையை
கொடிய நரகத்தை சொர்க்கமாக எண்ணி கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இந்த திருவாக்கியத்தில் அற்புதமாக அந்த என்றும் அழியாதது, அது என்றும் வாடாதது, அது என்றும் மாறாதது நமக்கு எப்படி இந்த உலக மக்களுக்கு எப்படி வழங்கியிருக்காங்க என்பதை அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சில வாசகங்களை நம்ம ஆழமாக வேதமாமறையில் சென்று தேடி தரிசனம் செய்யும் பொழுது எடுத்ததுமே இந்த உலக மக்களுடைய செயல்பாடு, நம்மளுடைய செயல்பாடு, என்னுடைய செயல்பாடு எதில் இருக்குதுன்னா இந்த நித்தியத்தை தேடாமல். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் கொடுக்குறாங்க. எது நித்தியம்னா அதிசய பொருளாகிய நித்தியத்தை தேடாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேங்க. உலக மக்களை சொல்கிறாங்க, வெளி உலக மக்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாங்க. இதில் நான் என்ன மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போது அதுக்கு நித்தியம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் அதிசய பொருளாகிய நித்தியம் என்று பேசி வர்றாங்க. அப்போது அந்த அதிசய பொருள் ஒன்று தாங்க நித்தியம், மற்றது அனைத்தும் அனித்தியம்தான் அல்லவா? அப்போது அந்த அதிசய பொருள், அப்போ அந்த பொருள் அது அதிசயமாக வழங்கியிருக்காங்க. அப்போ அது அலர்ந்த வாய் திகிரி வேந்தே அதிசயம் ஆ ஈ தென்னே என்று அதிசயத்தை நமக்கு நிறைய வேதமாமறைகளில் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த அதிசயம் என்ற மௌனதாரை நமக்கு வேதத்தின் சிறப்பாக இருக்குது. நம்ம இதை ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ அது எங்கே வருதுன்னா நம்முடைய திருமைஞான குரல் திருவாக்கியம் எண் 77 வருது. எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள் மந்திரங்கள் ஆகமங்கள் உபநிடதங்கள் அவற்றின் எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள் மந்திரங்கள் ஆகமங்கள் வேதாந்த அதிசயங்கள், வேதாந்த அதிசயங்கள் காலமெல்லாம் இவன் நினைவில் நிற்க வேண்டும் என்று நமக்கு அந்த திருவாக்கியத்தில் நமக்கு மின்னி காட்டுகிறார்கள் அல்லவா? இப்போ இதை ஏற்கனவே நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ அந்த அதிசய பொருளாகிய நித்தியம் எப்படி இருக்கிறது என்றால் அது வேதாந்த அதிசயம்ங்க. அப்போ இது எப்பேற்பட்ட அதிசயம்? அப்போ நமக்கு இதை விரிவாக பேசியிருக்கோம் நம்ம வேதத்தின் சிறப்புகள். அப்போ உலக அதிசயங்கள் நமக்கு தெரியும், அது அழிந்து போகிற உலகத்தில் உள்ள அதிசயம். இது விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அதிசயம், இது இறைவன் உண்டு பண்ணிய அதிசயம். நம்மளால் இதை உண்டு பண்ண முடியுமா? இந்த வேதத்தை நம்ம இறக்க முடியுமா? நம்ம படித்து அதை பங்கிக்கிட்டாவே போதும். அப்போ அதுக்கு அந்த தவத்தை நமது தெய்வம் அவர்கள் 22 ஆண்டுகள் தமது குருபிரான் அவர்களே கதியென சுமார் 22 ஆண்டுகள் பின்தொடர்ந்து அவர்களோடு பிரியாமல் இருந்து சர்வ வேதங்களினுடைய உயிராதிக்க பதவிகளை கை கொண்டு தாங்கள் பெற்றிருக்கின்ற சர்வஞத்தன்மையின் அந்த நிரந்தர மகிழ்ச்சியை நமக்கு வேதமாமறையில் எடுத்து வழங்கியிருக்காங்க, அந்த அதிசயத்தை. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போது பாடு எல்லாம் நம்ம தெய்வம் அவர்களது, பலன் நமக்கு அதை எடுத்து படித்து அதை விளங்கி கொண்டு அதை பேசும்போது நம்ம விளங்கிக்கிறோம். இப்போ இது எதற்காக நான் பேசுகிறேன் என்றால், இப்போ உங்களுக்கெல்லாம் இதுக்கு புத்தி சொல்லணும் என்று அல்ல, எனக்கே இது சுயநலம் கருதி தான் இப்போ பேசுகிறது. இப்போ பேசுவது எதற்கு? அப்போ தான் சொல்லுபவருக்கே விளங்குது அல்லவா? ஆக இப்படி நமக்கு அந்த அதிசயத்தை, அது வேதாந்த அதிசயங்கள் காலமெல்லாம் இவன் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு அந்த திருமைஞான குரல் 77வது திருவாக்கியத்தில் பேசி நமக்கு அந்த அதிசயத்தை வழங்கியிருக்காங்க. அப்போது அது அதிசய பொருளாகிய நித்தியத்தை நான் தேடாமல் இந்த ஊன உடல் வாழ்க்கையே நான் சதமென கருதி இருக்கிறேன். அப்போ அதை தொடர்ந்து நமக்கு இங்கே பேசி அப்போ அந்த உமானங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆடு கொடுத்தவனுக்கு மசுறு கூட கொடுக்கவில்லை. இப்போ மசுறு என்பது ஒரு ஆபாசமான வார்த்தைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அப்படி அல்ல. அப்போ தெய்வம் அவர்கள் எந்த வார்த்தையை வேதமாமறையில் கையாண்டு இருக்காங்களோ அதை நம்ம திடமாக எடுத்து சொல்லலாம், புழங்கிக்கலாம் அல்லவா? அப்போது அதை இன்னும் சொல்கிறப்ப எல்லாம் தெய்வத்துக்கு படைக்கிற மாதிரி கடவுளுக்கு படைக்கிற மாதிரி படைச்சி அதுங்கிட்ட காமிச்சிட்டு இவனே தின்னுறான் அப்படின்னு என்னையே தெய்வம் சொல்கிறாங்க அல்லவா? அப்போ இது எல்லா கோயில்களுக்கும் இது பொருந்தும். எல்லா கோயில்கள்லேயும் நம்ம வழிபாடுன்னு அதை தானே நம்ம நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்போது இது உலகத்தில் உள்ள அது ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு இது. இப்போ அது வந்து முதல் ஆரம்பம் அது. அப்போது அதற்கு அடுத்து எப்படி அந்த வழிபாடு என்பதையும் நம்ம நெடுக பேசியிருக்கோம் அல்லவா. திருவருட்குறள் 182வது திருவாக்கியம் மூலபண்டார பருவம் 2 இடங்களில் அந்த வழிபாடு என்பதை வேதத்தின் சிறப்பாக நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அதை பற்றி நம்ம விரிவாக ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து வச்சுருக்கோம். அப்போது ஆடு கொடுத்தவனுக்கு மசிறு கூட கொடுக்கவில்லை என்றெல்லாம் நமக்கு அதை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய நிலையை உணர்த்தி என்னுடைய என்னுடைய வாழ்வு எப்படி இருக்குதுன்னாக்கா அந்த அழியாத நித்திய வாழ்வை தேடாமல் இந்த ஊன வாழ்வே நாங்கள் அது போதும் என்று நான் இருக்கேன். இப்போ அந்த அழியாததை இங்கே எப்படி தெய்வம் அவங்க மின்னி காமிக்கிறாங்கன்னா என்னுடைய நிலைப்பாடு என்னுடைய நிலையை தான் இங்கே தெய்வம் அவங்க தோல் உரிச்சி காட்டுறாங்க இந்த திருவாக்கியத்தில். அழியாத நித்திய வாழ்வை பெறாமல், அப்போ அதல்லவா பெற வேண்டும். அப்போ அழியாதது நித்திய வாழ்வாக இருக்கிறது. அப்போ அழியாதது அது என்றும் அழியாத வேதவாசகம் நமக்கு அது நித்திய வாழ்வு அதுதான் நித்திய வாழ்வு. அப்போ சாகாக்கலை கிரந்தம் திருமஞான குறள் 2வது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க, மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை, அதான வாழ்வு. வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர். வடலூர் வள்ளற் பெருமான் பேசி வர்றாங்கல்லவா தீர்க்க தரிசனத்தில் திருவருட்பாவில். அப்போ அது இங்கே தெய்வம் அவங்க நமக்கு சாகாக்கலை கிரந்தத்தில் எடுத்து வழங்குறப்ப மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இந்த ஊன உடலில் அடைய முடியும். பாருங்க கேட்குறாங்க, அவஸ்தை அவமானம் கஷ்டம் நஷ்டம் முதலிய எந்த இடரும் இல்லாத வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கையை இந்த ஊன உடலில் அடைய முடியும்? அடையவே முடியாதுங்க. என்னுடைய ஊன உடலில் அடைய முடியுமா? என்னுடைய ஊன உடலில் அற்ப வாழ்வை தான் அடைய முடியும். நித்திய வாழ்வை அடைய முடியுமா? அதற்கு இறைவன் வேண்டும், நமது தெய்வம் அவர்கள் வேண்டும். அவர்கள் இறக்கி அந்த திருவாக்கு இன்றைக்கு வேதமாக இருக்கிறது. அதை நமக்கு அது என்றும் அழியாத அந்த மௌனதாரையை நமக்கு நித்திய வாழ்வாக எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை. அவஸ்தை அவமானம் கஷ்டம் நஷ்டம் முதலிய எந்த இடரும் இல்லாத வாழ்க்கையல்லவா வாழ்க்கை. அதை இந்த ஊன உடலிலா அடைய முடியாது. அழகையாகி அவஸ்தைக்கு போகிற உடல் வேறு, இளமை மாறாத பேரின்பம் அனுபவிக்கும் பரமபத உடல் வேறு. அப்போ இப்போ இதெல்லாம் நமக்கு வேதமாமறையில் எடுத்து காமிச்சு வச்சுருக்காங்கல்லவா. அப்போ தீட்டும் பரிசுத்தமும் பக்கத்திலாக இருக்கிறது. இது அஸ்தகிரியானால் இது உதயகிரி அன்றோ என்று நம்ம இதை மாமிச தேகம் மாமிச தூளம் மாமிச உடம்பின் லட்சணங்கள் பகுதியில் இதை பற்றி விரிவாக பேசி நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போது என்னுடைய ஊன வாழ்க்கை தான் இந்த உடம்பில் அடைய முடியும். அந்த நித்திய வாழ்வை இந்த ஊன உடலில் அடைய முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிற சக்தி இந்த இருக்கா என்னுடைய மாமிச தூளத்திற்கு? இல்லவே இல்லை. அப்போ அதை தானே நமக்கு ராஜகம்பீர பிரசங்கம் திருவருட்குறள் 290லையும் பேசி வர்றாங்க. ஆகவே இந்த தூளத்திற்கு பேரின்பத்தை அனுபவிக்கிற சக்தி இல்லை. இந்த தூளம் அதை தாங்காது, தம்பி தாங்காது. எப்படி அடைக்கிறாங்க பாருங்க உலக மக்களை, நம்மளை தம்பி தாங்காது. அதற்கான சொந்த தூளம் வேறொன்று நிச்சயமாயிருக்கிறது. அது நிச்சயமாயிருக்கிறது என்பதில் தான் சூட்சமம் வச்சுருக்காங்க. இப்போ நிச்சயமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம மேலான ஒரு எண்ணம், அது அர்த்தம் இருக்குது. அது டீப்பாக ஆழமாக அந்த வாசகத்தை கனம் கொண்டு பார்க்குறப்ப அந்த நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நிச்சய பொருளை நேர்பெற காட்டி ஞானாகவெல்லாம் தொடர்ந்து பேசி வர்றாங்க. இப்போ அது நிச்சயம்லாம் நமக்கு வேதத்தின் சிறப்பாக அதை நம்ம எடுத்து பிச்சை ஆண்டவர் திருப்பாவில் அதை நமக்கு வழங்கியிருக்காங்க அல்லவா. இப்போ இதெல்லாம் ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் விரிவாக எடுத்து நம்ம பங்கி கொண்டு இருக்கோம். அப்போது அந்த அழியாதது எப்படி இருக்குதுன்னா அது நித்திய வாழ்வு. அப்போ அந்த வாழ்வை அது இறைவனோடு கூடி வாழுகின்ற வாழ்க்கையை நமக்கு இப்படி இன்றைக்கு அவர்கள் அன்றைக்கு துல திருமேனியில் இருந்தப்போ அவங்க பேசி அப்போ அதை தான் ஒளிநாடாவில் சொல்லி வராங்க. எம் வாய் கூவுது உன் செவி கேட்குது. இன்றைக்கும் ஒலிக்குதே அந்த வாசகம், ஒளிநாடாவில் இருக்குது அல்லவா. அப்போது அன்றைக்கு அதற்கு அவங்க
இருந்து அந்த திருமேனியில் அவங்க பேசி அதை அந்த நித்திய வாழ்வில் ஆக்குனாங்க தூல திருமேனியிலிருந்து. இன்றைக்கு அந்த வேதமாகிய சைவ திருமேனி சுருதி பெருமானாக திருமறை குரு பெருமானாக நின்று அந்த வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க அந்த பரிசுத்த ஆவியாக நின்று அதே செயலை இன்றைக்கு வேதமாக விளங்கி கொண்டு அந்த நித்திய வாழ்வில் இப்படி நம்மளை இப்போவே இரண்டரை கலக்க வைத்திருக்கிறார்கள். இப்போவே, ஆகவே இப்பொழுதே தேவனாக ஆக முயல வேண்டும், நாளைக்கு அல்ல அல்லவா? அடுத்த வினாடி இருப்பேன் அப்படின்றதுக்கு ஏதாவது உறுதி உண்டா? இல்லையே, இப்பொழுதே. அதனால தான் எதுனாலும் இப்பொழுதே. ஆக இப்படியெல்லாம் நமக்கு அந்த நித்திய வாழ்வை இங்கே நமக்கு அற்புதமாக அதிசயமாக அது அழியாத நித்திய வாழ்வை இப்படி நமக்கு அதிசய பொருளாக எடுத்து இந்த திருவாக்கியத்தில் இப்படி அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் இங்கே நமக்கு அது அதிசய பொருளாகவும் அது நித்திய வாழ்வாகவும் பரிணாம வளர்ச்சி பெற்று அதை நமக்கு இப்படி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த பகுதியில் மிக மிக சுருக்கமாக விளங்கி கொண்டேன் என்று கூறி, என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். நமஸ்காரம்.